கடைசியா எட்பஸ்டன்ல இந்தியாவுக்கும் இங்கிலாந்து நடந்த மேட்ச்ல 2014 இந்தியா ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து எல்லா இன்டர்நேஷனல் மேட்சுமே எட்பஸ்டன்ல தான் வின் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு முடிவு இந்தியா கட்டிட்டாங்க. இந்தியா இஸ் பேக். ஒன் டே டீம்ல பேக்கு. அதுவும் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். சுமன் கில் என் குதிரையில வந்து இந்திய அணி சவாரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது என்னைக்கு சரியா போகுதோ தெரியல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2020 தொடர்ல ஒயிட் வாஷ் ஒன் டே டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம். என்ன நினைக்கிறீங்க? ஒரு இல்ல வெற்றி ரொம்ப நாள் கழிச்சு. நான் தான் நீ வந்து ப்ரிவியூல சொல்லியிருந்த இது ஆல்ரவுண்டர் தேவையில்ல, டாப் 5 பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் சொன்னேன். இல்ல கண்டிப்பா இவங்க அட்லீஸ்ட் 7th வரையுமாவது நல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டரா கொண்டு போவாங்கன்ட்டு. வாஷிங்டன் சுந்தர் இருந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் இங்கிலாந்துல நல்லா ஆடி இருக்க டெஸ்ட், அந்த பெர்ஃபார்மன்ஸ் இங்கேயும் கொண்டு வந்துட்டாரு. அக்சர் பட்டேலும் பார்த்துட்டீங்கன்னா மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும், 7 ஓவர் வரைக்கும் இந்த டீம்ல மோசமா பவுலிங் போட்டது அவர் தான். கடைசியா பார்த்தோன்னா பவுலர்ஸும் எல்லா விக்கெட்டையும் சேர்த்து பொறுக்கி 4 விக்கெட். ஆனா பேட்டிங் அக்சர் பட்டேலும் பேக் ஆயிட்டாரு. ஜடேஜா இனிமேட்டு இந்த இடத்துல வருவாராங்கிறது டவுட் தான். ஜடேஜா ஒன் டே டீம் கிடையவே கிடையாது. அதான் அவரு யோசிக்க மாட்டாங்க. அஸ்டூபே அடுத்தது அர்ஷூபே ஜடேஜா. இதுல குரூப்ல டூப் மாதிரி சிவம் துபே எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா ஓவர் கொடுத்தாங்க, நல்ல ஓவர் கொடுத்து ஒரு விக்கெட்ல எடுத்து எக்கனாமிக்கெல்லாம் வேற போட்டு கொடுத்தாரு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து பேட்டிங்ல இருந்தே வந்துருவோம். பயங்கர ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணாங்க. இல்ல T20 மேட்சஸ் எல்லாம் பார்த்துட்டு பாக்கறனால நமக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. நான் ஒரு சீக்க வீடியோ ஒரு 2 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். பெத்தலோட இன்னிங்ஸ பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஐபிஎல் அவர் ஃபெயிலியர். ஓப்பனிங் ஃபெயிலியர். ஏன்னா ஐபிஎல் ஓப்பனிங் ஆடினாரு. 2020 வந்து 4வது இடத்துல ஆடுறாரு. பவர் பிளேல வந்து ஸ்விங் அவர் தாங்க, அவர்னால ஆட முடியும். இல்ல ஒரு 10 ஓவர் கழிச்சு ஒரு 12 ஓவர் கழிச்சு வந்தா அவர் நல்லா விளையாடுறாரு. அது பட்லரே நீங்க ஓப்பனிங் ஆட விட்டு போயிடலாமே. ஏன்னா அவரு மிடில் ஆர்டரே அவர் ஆடுற மாதிரியே தெரியல. இதுக்கு நீங்க பட்லரே ஓப்பனிங் ஆடி விட்டு போயிருக்கலாம். ஏன் அந்த மூவ் பண்றாங்கன்னு தெரியல. ஜேக்கப் பத்தல் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி டேலண்ட நீங்க வேஸ்ட் பண்றது வேஸ்ட். நானா சொல்றேன்னா ப்ரோ, இப்ப வந்து உங்களுக்கு பட்லர் மேலேயும் நம்பிக்கை இல்ல, ஜேக்கப் பத்து மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னா ஒரு டெஸ்ட் பிளேயர் மாதிரி எம்மா கே வந்து சூப்பரா விளையாண்டார். டெஸ்ட் மேட்ச்ல அப்படி சாலிடா ஸ்ட்ரோக் வச்சு பயங்கரமா எக்ஸ்ட்ரானரியா விளையாண்டார். அவரை தூக்கி ஓப்பனிங்க போட்டுட்டு ஆடிட்டு 1 டவுன் வந்து பட்லரு 4 வந்து அப்படி கொண்டு வந்துடணும். ஜோ ரூட்டை வந்து 5வது இடத்துல வச்சுக்கணும். முன்ன மேல கொண்டு வந்துடுறேன். ஹாரி ப்ரூக் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடணும். ஹாரி ப்ரூக் எல்லாம் பாருங்க, நேற்று பாருங்க, நான் கரெக்டா அந்த டைம் மேட்ச் பாத்துக்கிருந்தேன். இவரு அவுட் ஆன உடனே பும்ரா உடனே கொண்டு விட்டேன். அந்த குன்னூர் பிராருக்கு அடுத்து கொண்டு வந்து கரெக்டா கேட்ச். நீங்க என்ன நீங்க அதிரடியா தான் ஆட போறீங்கன்னா நீங்களும் ஒரு 25 ஓவருக்கு அப்புறம் வந்துருங்க. 25 ஓவருக்குள்ள யார அடக்க முடியுமோ அவங்கள அடக்கிட்டு இவங்களை பின்னாடி கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் இங்கிலாந்து பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். நேற்று பாத்தீங்கன்னா லைன் டிவிஷனும் ஜோ கடைசி இன்னதனால 160க்கு பொட்டின வேண்டியது ஒரு 100 ரன் சேர்த்து அடிச்சாங்க. இல்ல அங்க வந்து இந்தியா தான் கோட்டை விட்டுருச்சு. டக்குன்னு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அக்சர் பட்டேல் ஃபார்ம்ல இல்ல, அவர் கொஞ்சம் ஃபார்ம்ல கொண்டு வரணும்னு ஓவர்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும், வாஷிங்டனை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு யூஸ் பண்ணதா இருக்கட்டும், அது இந்தியா தான் முழுக்க இந்தியா அது இவ்வளவு ரன் போயிருக்க கூடாது. சரி, ஒருவேளை ரோஹித் கோலி எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வராங்க, அவங்கள அடிக்கிறது கொஞ்சமா ரன் வேணும்னு சொல்லிட்டு அடிக்க விட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம எனக்கு ஒரு டவுட், வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்டர்னு சொல்றீங்க, பவுலிங் கொடுக்கணும்ல? இல்ல, எனக்கு இது நான் பெரிய டாபிக்காவே எடுத்துட்டு வரேன். இப்ப நம்ம வாஷிங்டன் சுந்தரை வந்து பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்கோம். நீ பவுலிங் கொடுத்தாதானே அவன் சொல்ற மாதிரி அது எப்படி போடணும், மேட்சஸ் ட்ரிக்ஸ் ஏதாவது ஒண்ணு பிடிப்பாருல. இப்ப அவரு பவுலிங்கும் தர மாட்டீங்க, டீம்லயும் வச்சுட்டு இருப்பீங்க. இப்ப பாருங்க பேட்டிங்கும் அவருக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு இதுல நாம விக்கெட் போன இந்த பேட்டிங் நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களாட்ட முட்டாள் வேற யாருமே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், வாஷிங்டன் சுந்தரோட அட்டகாசமான இன்னிங்ஸ் வருஷத்துக்கு 2 இன்னிங்ஸ் வரும். அதுல இது ஒண்ணு வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இன்னொன்னு சொல்றேன், நீ நிதிஷ்குமார் ரெட்டியா ஹர்திக் பாண்டியாவோ யார் ஆனாலும் அவங்க சாலிட்டா உங்களுக்கு 8 to 9 ஓவர் தருவாங்க. இல்ல அது வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு ஆடுறது. அப்ப சிவந்த போய் போல யார் ஆடுவ? குல்தீப் இல்லாம நீங்க எப்படி போலாம்? குல்தீப் இல்லாததான் மெயின் ரீசன் இன்னைக்கு வந்து அவர் 2 போனது, 100 ரன் சேர்த்தி போனது. ஆமா, நான் சொல்றேன், நடுவுல மட்டும் குல்தீப் அது ஓவர் மிடில் ஓவர்ஸ்ல போட்டு இருந்தாருன்னா பொறுக்கிப்பாரு, மொத்த விக்கெட் அப்படியே பொறுக்கி இருப்பாரு. எனக்கு இஷான் கிஷன் பேர் இல்லாதது கூட ஷாக்கிங் கிடையாது. சிவம் துபே பேர் இருந்துச்சு. ஆல்ரவுண்டர் இல்ல, ஆல்ரவுண்டர் காட்டுறாங்க, வாசியும் சிவம் துபையும் சேர்த்து 10 ஓவர் போடுறாங்க அப்படின்னு நினைச்சு நான் விட்டேன்.
ஷாக்கிங்கான விஷயம் குல்தீப் யாதவ் இல்லை. குல்தீப் யாதவ் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணா? அவங்க டீம்ல இருக்கிற ஒரு ஸ்பின்னரு ஆடில் ரஷீத், அவன் ஆடில் ரஷீத் வச்சு ஆடுறாங்க. நீங்க வந்துட்டு ஏன்டா குல்தீப் யாதவ் அப்படியே பிரேக் அவனோட அப்படியே அவனோட அப்படியே 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 மூமெண்ட் அப்படியே பிரேக் பண்ணி எவ்வளவு அவனோட வார்த்தை மேல எந்திரிக்குமான்னு எனக்கு தெரியல. இல்ல அவங்க T20 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஒன் டேவோட ஒரு முக்கியத்துவமே அவங்களுக்கு இதாகல. அதுவும் தொண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீரீஸ்ல ஃபுல்லா ஃபெயிலியர் ஆனதா அன்சர் பட்டேல், சிவம் டுபே, வாஷிங்டன் சுந்தர் இவங்க தேடுறாங்க. இல்ல அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. பவுலர்னா எந்த மேட்சா இருந்தாலும் போடணும். அதுவும் இல்லாம ஒரு நீ பாஸ்ட் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒன்னும் பிரமாதமா இல்ல. நியூசிலாந்து கூட கடைசியா விக்கெட் எடுத்தாரு. இல்ல நான் சொல்றது கேளு, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா நீங்க குல்தீப் யாதவ் விட்டுட்டு வேற ஒரு ரிஸ்ட் பின்னருக்கு மிடில் ஓவர்ல விக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி போகணும். இவங்க அது பண்ணல. எப்பயுமே சொல்றேன், இப்ப என்ன இந்த டீம்ல நீ சொல்ற மாதிரி இந்த டீம்ல நீங்க ஆல்ரவுண்டர்ஸ் நம்பிக்கை இல்ல. குல்தீப் யாதவ்னா சிவம் துபேக்கு பதிலாக உங்களுக்கு ஹர்திக் பாண்டியோ நிதிஷ்குமார் ரெட்டியோ வர போறாரு. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் இடத்துல வந்து ஹர்ஷித் ராணா ஆடுவாரு. உனக்கு அந்த மாதிரி இன்னும் உனக்கு இந்த டீம் ஜஸ்ட் இப்படியே இருக்குங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அவ்வளவுதானே. இதே டீமோட தான் போவாங்களாங்கிறதும் இல்ல. இல்ல இன்னொன்னு, குன்னூர் புரார் இன்னைக்கு நல்லா வந்து போட்டாரு. அதான் பயங்கரமா அடி வாங்கினாரு. அது ஒரு வாரத்துல இருந்து மாத்தியுமே அவரோட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரன்ஸ் போன மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எப்படி பாக்குறேன்னா அவரை இல்ல அதுதான் சிராஜ், நான் ஹர்ஷித் ராணாவோட டூப்ளிகேட் வெர்ஷனா தான் குன்னூர் புராரை பாக்குறேன். ரெண்டு பேரும் சேம் டைப் தான். நீ நிறைய ரன்ஸ் கொடுக்குறாங்க, விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. நீ ரெண்டு பேர்த்தையும் உள்ள ஆடணும்னு ட்ரை பண்ணா நம்ம மாட்டிப்போம். எப்படியும் 20 ஓவர்ல 200 ரன் அடிக்கிற மாதிரியான ஒரு பவுலரு. நேத்து போடல, வெறும் 135க்கு மேல ஒரு போடவே இல்லை. ஓப்பனிங் மட்டும்தான் வந்த. ஓப்பனிங் கொஞ்சம் ஓரளவு 142 தான் போட்டாரு, 145 கூட போடல. அதுக்கப்புறம் வர பேஸ் 135 தாண்டல. ஏன்னு தெரியல, எனக்கு டயர்ட் ஆயிட்டாரா இல்ல என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் சிராஜ், நீ இந்த இடத்துல கரெக்டான பாயிண்ட் எடுத்துட்டு வந்த. சிராஜ் மாதிரி ஒரு பிளேயரை நம்ம போட விட்டா அதுவும் இப்ப ஜிடி கூட நல்ல ஐபிஎல் நல்ல வேகம் 145 எல்லாம் போட்டு பார்த்தோம். அவர் ஏன் ஓரம் கட்டுறாருன்னு இன்னும் புரியல. இன்னொன்னு அப்படியே ஒரு புயல் குட்டி ஒண்ணு இப்பதான் உள்ள வந்துச்சு. அதனாலதான் இந்த பவுலிங் பார்க்க அப்படியே செம்ம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பவர் பிளேல ஜாக்கப் பத்தல் ஏன் அடிக்கலைன்னா அப்படியே ரெண்டா பந்து மூவ் ஆகுது. இவரு இல்லாதனாலதான் நம்ம 2020 சீரீஸ் தோத்துட்டோம்னு பேசுறோம். நான் கூட சொன்னேன், டே ஐபிஎல் லெப்ட் அண்ட் ரைட் தூக்கி போட்டு மிதிச்சாங்க. அவர் இருந்தா மட்டும் என்ன நான் சொன்னேன். ஏன் இந்தியா கூட மட்டும்தான் சிங்கம் மாதிரி வரும், மற்ற டைம்லாம் மாஸ்க் போட்டு அமைதியா உட்காந்து நமக்கு எது இன்ஜுரி ஆனான்னு நேற்று நந்தன் இல்ல நந்தன் ஒத்துமே அப்படி இல்லை. அது எப்படி நீங்க அப்படி சொல்லுங்க? பும்மராவை பொறுத்தவரை ஏன் அவங்க இவ்வளவு பேர் பண்றாங்க, ஏன் இவ்வளவு ரெஸ்ட் கொடுத்து அவர் பும்மரா தங்க முட்டை போடுற வார்த்தைலாம் இல்ல, தங்க முட்டையே அவருதான். அவரை எப்படி பாதுகாப்பா கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போனா போதும். 10 ஓவர் எவனாலே அடிக்க முடியாது, அந்த மாதிரியான பிளேயரு. அதெல்லாம் நான் சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா அது பும்மரா பயங்கரமா உடம்பு இழச்சிட்டாரு. ஃபுல் ஃபிட்டோட இருக்க மாதிரி பார்த்ததே தெரியுது. ஒரு அரங்கன்ட் மாதிரி போடுறாரு, பேய் மாதிரி போட்டாரு நேத்தெல்லாம் பவுலிங். ஹாரி ப்ரூக்கோட அந்த செட் பண்ணி விக்கெட் எடுத்தது 17வது ஓவர் 18வது ஓவர் பும்ரா ரிட்டர்ன் வர்றாரு. ஸ்லிப்பு ஆல்ரெடி 2 ஓவர் 5 ரன்னுக்கு மேல போயிட்டு இருக்கு. ஆனா 2 விக்கெட் போயிருச்சு. குன்னூர் புரார் வந்து ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்துட்டாரு. வந்து 18வது ஓவர்ல ரோஹித் சர்மா போட்டு ஸ்லிப்பை நிக்க வச்சு அந்த பாலே பவுன்சர் போட்டு மூக்குக்கு போட்டு என்ஜாய் கேட்ச் பிடிச்சதுல வேற லெவல் மூவ். அந்த பும்ராவையும் அந்த ஸ்லிப்பையும் கொண்டு அந்த மூவ் சுமன் கில்லோடதா இல்ல பும்ராவோடதா இல்ல கம்பீரோடதான்னு தெரியல. ஆனா எக்ஸ்ட்ரானரி மூவா இல்ல பும்ராக்கு கொடுத்துட்டாங்க. அந்த மூவ் செம்ம மூவ். இல்ல இப்ப நீ இந்த மேட்சை பொறுத்தோன்னே கில்லு வந்து கேப்டன்சி நல்லா இருக்கு. இப்ப T20 என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் T20 நான் 20 ஓவர் மேட்சஸ்லயே நம்ம கேப்டன் வந்து பவுலர்கிட்ட பேசி பார்க்கல. இவர் எனக்கு தெரிஞ்சு ஓவர் சேஞ்ச் பண்றப்ப எப்ப போனாலும் இவர் போய் பேசிக்கிட்டே இருக்காரு கில்லு. இப்ப நல்ல ஒரு என்கேஜிங் கேப்டன் ஆயிட்டு வராரு. நான் கூட சொல்லியிருந்தேன் இவர் கேப்டனை மாத்தணும், இவருக்கு பதிலாக விராட் கோலியிலே திரும்பி கேப்டன் வருவாருன்னு. இவர் பண்றது நல்லா இருக்கு. ஓகே, இப்ப எனக்கு தோணுது ஒரு நம்பிக்கை தராரு, பார்க்கலாம். இல்ல அதுவும் இல்லாம நீ சொல்லியிருந்த கம்பீரோட மூவா
இல்ல அங்க பும்மரோட மூவோ ஏதோ ஏன் கேப்டன் மூவா இருக்க கூடாது? அவரு நேத்து எடுத்து அதான் நான் கேக்குறேன். கில்லையுமே சேர்த்து தான் சொல்றேன். அது யாரோட மூவ்னு தெரியல, ஆனா செம்ம மூவ் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல நேத்து எனக்கு பார்த்த கில்லு எப்படியா அந்த சீரீஸ் ஜெயிச்சா அந்த வெரி சீரியஸ் ஆயிட்டு இல்லையோ T20ல. ஃபெயிலியர் கேப்டன் ப்ரோ. கடைசி ஒரு வருஷமா தொடர்ந்து ஒரு 16 மேட்ச் தோக்குறாருன்னா அவரோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு தெரியாம கேப்டன்சி கொடுத்து நம்ம பொள்ளாட்டி வாங்கியிருக்கோம். சரி விடுங்க. ஸ்ரேயஸை போட்டு 2020 சீரீஸ்ல தூக்கி போட்டு மெதி மேய்ச்சி வச்சிருக்கோம். பாவம் இதுல கொஞ்சம் நல்லா விளையாண்டுருக்காரு. பவுலிங்கை பொறுத்தவரை இந்திய டீம் நல்லாவே இன்னைக்கு பவுலிங் போட்டிருக்காங்க. ஒரு சிலர் எப்பயே கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாலும் பரவாயில்ல. அக்சர் பட்டேல் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரிதான் 7 ஓவர் கேவலமா போட்டாரு. கடைசி வந்து 2 ஓவர்ல 4 விக்கெட் பொறுக்குன்னு பொறுக்கிட்டாரு. அப்படிங்கும்போது ஒரு டீசன்ட் ஸ்கோர். நான் அந்த நிலைமையில இருந்து இங்கிலாந்து 260 நான் எதிர்பார்க்கிறேன். 180க்கு ஆல் அவுட் ஆகி இல்ல நானும் 9 மணில நினைச்சேன். இல்ல 160க்கு ஆல் அவுட் இன்னைக்கு சீக்கிரமா மேட்ச் ரிவ்யூ போட்டுறான்னு நினைச்சேன். எங்க இருந்து 80க்கு 5 107க்கு 6 அப்படியே விக்கெட் விழுந்துட்டு 107 ரன்னுக்கு 6 விக்கெட்ல இருந்து கடைசியா விக்கெட் விழுந்து 228ல தான் விக்கெட் லைவ் டேஷன் அப்படியே புடிச்சுக்கிட்டாரு. ரூட் அடிப்பார் தெரியும். நீ எங்கடா இருந்த அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சுக்கிட்டே இருந்து இதுவரை 4-4 அடிச்சுக்கிட்டே இருக்காரு அவரு டாய்சன். இல்ல அவுட் ஆஃப் கண்டென்ட்ஸ் பென் ஸ்டோக்ஸ் தான் ஸ்கோர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கூக்கிட்டு வா. பென் ஸ்டோக்ஸ்லாம் ரொம்ப அப்படி பார்த்தா அடுத்த பிளேயர் உருவாக்க வேண்டியதானே. டாய்சன் இன்னைக்கு அடிக்கிறப்ப தான் ஃபர்ஸ்ட் 50 அடிக்கிறாரு. நான் போதும் இதே ரூட் அந்த ரூட் கடைசி அந்த லைன் டிவிஷன் அவுட் ஆயிட்டாரு. ஆனா ரூட் அதை வச்சு இன்னும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஸ்கோர் ஒரு 280 290 பக்கமா கொண்டு போயிருந்துக்கலாம். போயிருக்கலாம் சொல்ல வரேன். இல்ல போயிருக்கலாம். அவங்களுக்கு அந்த டைம்ல அதிரடியா ஆடுறதா என்ன பண்றது ஒரு கன்ஃபார்ம். அவங்க 300க்கு டார்கெட் பண்ணிட்டாங்க. அதுதான் தப்பு. வந்தவங்க எல்லாம் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாஃபர் அச்செல்லாம் ஒரு 6 அடிச்சதுமே அவரு சரியா போட்டுடலாம். அதே ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. அதான் பிரச்சனை. அதான் அக்சர் பட்டேல் அந்த இடத்துல பிரில்லியண்டா யூஸ் பண்ணாங்க. என்ன வாஷிங்டன் வேற வழி இல்லாம யூஸ் பண்ணாங்களா? பிரில்லியண்டா யூஸ் பண்ணாங்க. இல்ல பிரில்லியண்டாவே யூஸ் பண்ணாங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து நீ குன்னூர் பிரசித் கிருஷ்ணா பும்ரா வச்சு முடிச்சிருக்கலாம். அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தருக்கு ஓவர் இருந்தது. இப்ப வாஷிங்டன் சுந்தருக்கு பயங்கரமா பால் டேர்ன் ஆயிட்டு இருந்தது. யாருக்குமே அவ்வளவு டேர்ன்லாம் ஆகல. ஆனா அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு 4 ஓவர் போதும்பா, வெறும் 13 இருந்தா 4 ஓவருக்கு நல்லா போட்டாருன்னு நல்லா போட்டாருப்பா, அதை சொல்லணும்ல. நல்லா போட்டுறாரு அவரு. அவருக்கு இன்னும் ஓவர் நிறைய கொடுத்துருக்கலாம். சரி அக்சர் பட்டேல் ப்ரிஃபர் பண்றாங்க. எப்படியா இருந்தாலும் நீ டீம் 11ல இருக்க போற, அதனால நீ ஃபார்முக்கு வரணும்னு போட வச்சாங்க. ரன்ஸ் எக்கச்சக்கமும் லீக் பண்ணாரு. டாய்சன்லாம் அப்படியே ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடிட்டு இருந்தாரு ஜாலியா. ஆனா கடைசியா சொல்ல 7 ஓவர் ரொம்ப மோசம். கடைசி 3 ஓவர்ல 4 விக்கெட் பொறுக்கிட்டாரு. கம்பீர் அவரோட வாழ்க்கையில அவரோட பையனை கூட, அவருக்கு பொண்ணு இருந்தா பொண்ணு கூட, இல்ல அவரோட ஒய்ஃபு கூட இவ்வளவு பேக்கிங் பண்ணி இருந்திருக்க மாட்டார். வாஷிங்டன் சுந்தருக்கு பண்ற பேக்கிங் வேற லெவல். ஆனா அது ஒர்க் ஆச்சு இல்ல. இல்ல அட்லீஸ்ட் கம்பீருக்காகவாது வாஷிங்டன் சுந்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இல்ல எனக்கு என்னமோ சும்மா 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கூடாது. இல்ல ஸ்பார்க் தெரியுதா? 10 மேட்ச் சான்ஸ் கொடுத்தா நானுமே பெர்ஃபார்ம் பண்ணுவேன். 10 மேட்ச் எனக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்க, நானுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அப்படித்தானே ஒரு பிளேயர் உருவாக்க முடியும். 10 மேட்ச்ல 4 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். எப்போ இந்தியாவோட பேட்டிங் வருவோம். சரி சொல்லுங்க. இல்ல அப்படி பார்த்தா நீ எல்லாத்துக்கும் தான் கொடுக்கணும். நிறைய பேர் நான் சொல்றல, கம்பீரோட ஃபேமிலியில இருக்கிற நம்பர்ஸ் கூட அவ்வளவு பேக்கிங் பண்ணிருக்காரு. வாசிக்கு அவ்வளவு பேக்கிங் இருக்கு. அதான் சொல்றேன். சரி ஓகே, இந்தியாவோட பேட்டிங் வருவோம். சுமன் கில் ஒன் டேவை எப்படி அந்த ஒரு கத்தி படம் மாதிரி டாப் டு பாட்டம் கரைச்சு குடிச்சிருக்கான். இப்படிதான் ஆடுன்னு காட்டுறான். ஐயோ அவன் பாடுறதாக சூப்பரா இருக்கு. நிஜமா லைவ் மேட்சஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா அந்த கில்ல வந்து எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காதுன்னா ஓகே பிளேயர் அப்படிதான். ஆனா அவன் பேட்டிங்க்கு நான் பயங்கரமானு நினைக்கிறேன். சீக்கிரம் ஃபேன் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி ஆடுறான். ஆர்ச்சர்லாம் என்ன பயம் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி போட்டுரும் இப்படி ஸ்டைலா ஆடுறான் அவன்பால. என்ன நீ இப்படி போடுற அப்படிதான். டங்கு மூஞ்சுக்கு இங்க ஏத்திட்டு இருக்கான். டங்கு பிடிச்சி ரோஹித் சர்மாவும் அவன் கம்பாரிசன் வேற போடுறாங்க. எப்படி வந்து பவுன்ஸ் பால் ஆடுறாங்க. இவன் அதே ரோஹித் சர்மாவே கொஞ்சம் தடுமாறுறாரு. ஆனா இவன் சூப்பரா அந்த ஒரு இதோட ஆடுறான். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் இன்னைக்கு ரோஹித் சர்மா பேட்டிங் பத்தி பேச மாட்டேன். ரோஹித் சர்மா விராட் கோலி ஓகே ஃபெயில். சீரீஸ் ஃபுல்லா பாருங்கன்னு தான் சொல்றேன். மொதல் மேட்ச்ல இவங்க அடிக்கல அப்படிலாம் நான் சொல்ல வரல. மொதல் மேட்ச் பார்க்கலாம். ஓகே இந்த சீரீஸ் இருக்கு, அடிச்சாகணும். அடிக்கலன்னா யாரா இருந்தாலும் டீம் விட்டு தூக்கிடுவாங்க.
ஒரு கன்சர்னா ரோஹித் சர்மா இருக்கிறேன். ஏன்னா விராட் கோலி இருந்து செஞ்சுரி வந்துருச்சு, அவர்கிட்ட இருந்து செஞ்சுரி வரல, ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இல்ல இவருக்கு இன்ஜுரி இல்ல, இன்ஜுரி ஓவரா இருக்கு. எல்லா மேட்சும் காலை பிடிச்சிட்டு சுமன் கில். அது என்ன பாக்கணும். இல்லைன்னா ஹர்ஷித் ராணா மாதிரி ஆயிரும். சும்மா காலை பிடிச்சிட்டு இருந்தோம்னா நாளைக்கு பெரிய இன்ஜுரி ஆயிரும். சுமன் கில் உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. அது என்னன்னு பாருங்க. வேர்ல்டு கப் ஒரு 3 மாசம் 4 மாசம் ரெஸ்ட் எடுத்த ஒரு தப்பு இல்ல. அது வரலாம் கேஎல் ராகுலோ இல்ல ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் பண்ணிட்டோம். நாம பைலட்டர்ல தோக்கறதுனா புதுசா கம்ப்யூட்டர் கோச்சிங் கீழே எல்லாத்துலயும் ஒயிட் வாட்ச் ஆயிட்டு 2 சீரீஸ் இல்ல. அதுதான் எனக்கு இப்ப நான் ஒரு விராட் கோலி தீரி எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னா, எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப தோணிட்டு இருக்குன்னு சொன்னல, விராட் கோலி கேப்டன் ஆக போறாருன்ட்டு. எனக்கு இப்படிதான் வேர்ல்டு பக்கத்துல போயிட்டு இந்த மாதிரி ஏதோ ஆயிருமோ, ஒரு ஃபுல்லா முன்ன பார்த்தோம் ஒரு மேட்ச் பார்த்தோன்னா டெஸ்ட் மேட்ச் நல்லா விளையாண்டு கழுத்து வலின்னு வெளியே போனாரு. அதுக்கப்புறம் சீரியஸா இல்ல, கழுத்து வலின்னு போயிட்டு இப்படி வந்து இந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸ்லயுமே 2வது அந்த 160 பக்கமா அடிப்பாரு. அந்த மேட்ச் சும்மா காலை பிடிச்சிட்டு நின்னு ஆனாரு. செகண்ட் இன்னிங்ஸ்குள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டன்சி பண்ணாரு. அதான் சொல்றோம், அவ்வளவு ஸ்டெயின் எடுத்து ஆடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க ரொம்ப இந்தியா டீம்ல நீங்க ரொம்ப 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 முக்கியமான பிளேயர் சுமன் கில் தான். அவர் அடிச்சு 79 பாலுக்கு 80 ரன். அவர் அடிச்சதுனாலதான் இந்தியா வந்து ஈஸியா கம்ஃபர்டபுள் வின்னு. இல்லைன்னா பிரஷர் ஆயிருக்கும். இப்ப இவரும் டாப் 3ல எப்பயுமே ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி இந்த ஸ்கோருக்கு 80 ரன் ஓகே. அதுல வந்துட்டு இப்ப எனக்கு அதுதான் பயமா இருக்கு. இப்ப வேர்ல்டுக்கு வர இவர் இன்ஜுரி ஆயிட்டானா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற ஆளே கஷ்டம். யார பண்ணுவோம் ரீப்ளேஸ்மெண்ட் ஓப்பனிங் இந்த மாதிரி ஒரு பிளேயரை? அதுவும் நம்ம இந்தியாவில் ஆடினா கூட ஓகே, ஏதோ தேர்த்திடுவோம். எங்க ஜெய்ஸ்வால் இங்க பாரு, ஜெய்ஸ்வால் வந்து அண்டர் ரேட்டர்ங்கிறத விட கொடுத்த சான்ஸ்லாம் ஒரு ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்றேன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இந்த இவரு ருத்ராஜ் கைக்கோட ஆடின சீரீஸ் இருக்கு, அது ஏதோ இன்ஜுரி, ரோஹித் சர்மா இன்ஜுரி தான் ஓப்பனிங் ஆடுவாரு, பர்ஃபார்மே பண்ண மாட்டார். கடைசி மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிப்பாரு, அது ரொம்ப பொறுமையா ஆடவே முடியாதுங்கிற மாதிரி ஆடு. நீ சொல்ற மாதிரிதான் எனக்கு ஒரு 7 மேட்ச் கொடுத்தா ஒரு மேட்ச் அடிப்பங்கிற மாதிரிதான், அந்த கணக்குலதான் அவர் அதை அடிச்சாரு. அதனால ஜெய்ஸ்வால் போறது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அவரு ஏன் அப்படி ஆடுறதுன்னு தெரியல, பாக்கலாம். சரி, அதுக்கப்புறம் வருவோம். ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல, ரோக்கோட்ட நான் தான் சொல்றேன்ல, இது ரோஹித் சர்மா டாபிக் பேசினா இல்ல விடு, இந்த சீரீஸ்ல பாக்கலாம், ஃபுல்லா பாக்கலாம், 2 பேருமே வச்சுக்கலாம். இது என்ன அப்படி நான் ரோஹித் அடிக்கலன்னு முடிச்சது அந்த அத்தனாயிரம் இது வாங்கிட்டு இருந்தேன். அப்ப நானு நேரா கால்ல வந்து அடிச்சது. ஒன்னா ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடணும், இல்லைன்னா கவர் டிரைவ் ஆடணும். எதுக்குமே சம்மந்தம் இல்லாம தலைவனுக்கு அந்த பால் எப்படி பேட் எப்படி லெக் சைடு கொண்டு போனாரு. அவரும் இன்ஜுரியில இருந்து வர்றாரு. அப்ப நீங்க என்சிஏ வந்து பாத்தாங்க, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாத்துருங்க, அவர் வந்து கொடுத்திருக்காரு. நம்ம தான் அதை நம்ம சொல்லணும், அவர் வந்திருக்காரு என்ஓசி வாங்கிட்டு. ஆன்லைன் இல்ல வந்தாராமா, பெங்களூர் வந்துதான் என்ஓசி வாங்கிட்டு தான் வந்தாராம. போட்டோஸ் எல்லாம் இருக்காம. பெங்களூர் வந்து போட்டோ வந்திருக்காதா? போட்டோஸ் இருக்குன்னு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. அந்த போட்டோஸ் நம்ம கிரிக்கெட் கச்சேரி பேஜ்க்கு அனுப்பிச்சு சொல்லுங்க. இது என்ன நீ பாக்கலங்க, நீ ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க, ரிசர்ச் பண்ணி வந்து பேசாதீங்க அப்படின்னு. நமக்கு இல்ல, உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்லயும் சரி, என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்லயும் சரி, கிரிக்கெட் ஃபீடு அதிகமா ஸ்பீடாவும் வருஷமா நான் ட்விட்டர், எனக்கு ட்விட்டர் தான் உலகமே. நான் 2018ல இருந்து ட்விட்டர்ல தான் நான் அதிக நேரமா இருப்பேன். எனக்கு ஒரு போட்டோ கூட அப்படி ஃபீட் ஆகி வரல. வந்துச்சுன்னா நீங்க அனுப்புங்கன்னா. சரி, பும்ரா வந்து பெங்களூர்ல என்ஓசி இதுக்கு போயிருந்தாரு, ஃபிட் இதுக்கு, அது அந்த போட்டோ வந்துச்சா என்ன உனக்கு? ப்ரோ, பும்ரா ஹர்திக் பாண்டியால நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க குடியிருக்கிறது என்சிஏல தான். அதான் சொல்றேன், என்சிஏல அவர் வந்தாராம், வந்து வெள்ளிக்கிழமை ஏதோ நியூஸ் வந்திருக்க மாட்டேன். நியூஸ் வராமே அவங்க ஒருத்தர் சொல்லி தான் நம்பி இருக்க மாட்டோம், 4-5 பேர் சொன்னாங்க கமெண்ட்ல. அதனாலதான் நான் சொல்றேன். சரி, ஓகே. கேஎல் ராகுல் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் இல்ல ஜான் டங்கர் சம பால் அப்பதான் வந்து செட்டா 3ஆம் பாலே சம பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டாரு. கொஞ்சம் லேசினஸா இருந்த மாதிரி தெரியுது, ஒரு ப்ரெஷர் அந்த மாதிரி வந்தாரு. சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொதல் மேட்ச் எல்லாம் யாருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நானு. இல்ல, நீங்க கோலியும் ரோஹித்தையும் கூட தூக்கிடுவாங்க, அப்படியே அது கம்பி அப்படியே வைத்தறிச்சல இருக்கும்.
என்னடா 2027 சவுத் ஆப்பிரிக்கால நடந்த வேர்ல்டு கப்ல அடிச்சு கிடிச்சு வச்சு இவனுங்க 2 பேரும் கிரெடிட்ஸ் வாங்கிட்டு போயிட போறானுங்க. கேஎல் மேல கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா உலகமே ஒரு பிஆர் கொண்டோம். என்ன பிளேயர் தெரியுமா? கவர் டிரைவ் மட்டும் ஆனார்னா வச்சுக்கோங்க, பந்து அப்படியே பேட்ல பட்டு அப்படி அல்பா திருநெல்வேலி அப்படி வலிக்கிட்டு போகுங்களா அது மாதிரி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த முக்கியமான மேட்சஸ் எல்லாம் ஆடவே மாட்டாரு. ஏதோ ஒரு மேட்ச பிடிச்சாரு. இன்னைக்கு முக்கியமான மேட்ச் அந்த இடத்துல விக்கெட் ஆயிடக்கூடாது அவரு. இன்னைக்கு டக்குன்னு அவுட் ஆயிட்டு போயிட்டாரா. இப்ப பாரு, நான் ஏதோ ஒரு மேட்ச் இதுலயே கேஎல் தலைவன் நல்ல பிளேயர் தான், நல்ல சொல்லல. முக்கியமான மேட்ச்ல வேர்ல்டு கப் ஐயோ அம்மா என்னால வாழ்க்கையே மறந்தேன். அதான் ஞாபகப்படுத்தீங்கப்பா. வேர்ல்டு கப் 23 ஏங்க பஞ்சாபுக்கும் லக்னோவுக்கும் 2 கப் வாங்கி தந்துருந்துருக்கலாம் அவர் ஆடி இந்த வருஷம் ஆடி. சரி விடு, நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம், மேட்சஸ் வருவோம். சரியா ரன் அவுட். தலைமை நல்லா தான் போயிட்டு இருந்தான் இங்கிலாந்துல. நான் தான் சொன்னேன் ஃபார்ம்ல இருக்காரு. வாசியோட பேட்டிங் கேட்டாமே யாரும் ரன் அவுட் ஆவாங்க அந்த டைம். தலைமை வாஷிங்டன் சுந்தர் ப்ரோ கன்ஃபரன்ஸ் டீம் வாஷிங்டன் சுந்தர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மாவை எலிம்ஸ் பழத்தை வச்சு சுத்தி போட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ ரன் அவுட் ஆகிற, எதிரில் வரவன ரன் அவுட் பண்ணி விடுற, ஏதாவது நீ வந்துதாவே நடக்குது. சரி, அதெல்லாம் இந்த கேப்ல நீங்க மறந்துட்டீங்க. வாஷிங்டன் சுந்தரியா கேஎல் மேல இறக்கி விட்டாங்க. இந்த கொளறுபடி கம்பீர் கம்முனே இருக்க மாட்டாரு. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் இல்ல இன்னொன்னு சொல்றேன். கேள்றவங்கள ஆடுறீங்கன்னா தயவு செஞ்சு மேல அடிங்க. அவரோட கெப்பாசிட்டி நீங்க வேஸ்ட் பண்றீங்க, கேப்பபிலிட்டி வேஸ்ட் பண்றீங்க. நல்ல பிளேயரு. ஆனா நம்மளும் குறை சொல்றோம். நம்ம குறை சொல்ற மாதிரி தான் அவரு ஆடுறாரு. ஆனாலும் அவரோட டேலண்ட் வேஸ்ட் பண்ணாது. கீழே எல்லாம் அவர் ஆட மாட்டார். ஏதோ ஆப்கானிஸ்தான் டீம்னா 3 பாலுக்கு 3 6 அடிச்சு வேற பிளேயர்னு காட்டுவார். நல்லா பவுலிங் போற டீம்க்கு அவர் ஆட மாட்டார். ஏன்னா எப்படி சொன்ன, ஏதோ பாராட்ட வர்றான்னு நினைச்சா என்ன. அவர் எங்க இறக்கி விட்டாலும் ஆடுறாங்க. கடிக்க விடுவாங்க, என்ன உடனே கடிக்க விடுவாங்க. நான் உங்களுக்கு சாம்பிள் சைஸ் ஒண்ணு சொல்றேன். 2021 2020 வேர்ல்டு கப் எல்லாரும் மறந்துருப்பீங்க. கண்ணுங்களா இங்க பாருங்க, என் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வரும். அந்த சீரீஸ், அந்த வேர்ல்டு கப் மட்டும். அதாவது நியூசிலாந்தோட பாகிஸ்தானோட 10 ரன்ல அவுட் ப்ரோ. ஒரு மேட்ச் டக் அவுட், இன்னொரு மேட்ச் 10 ரன். நெதர்லாந்து, நமீபியா, ஆப்கானிஸ்தான் சிக்கிச்சு 3 டீம் போட்டு அட்டி 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 அட்டின்னு அடிக்கிறான் கேஎல் ராகுல். சின்ன பையன் கிடைச்சிட்டு அப்படிதான் அடிப்பியா? அப்ப ஒரு சின்ன பையன் நம்ம ஊர்ல கிடைச்சா பல்லார் நான் போறோம்ல, அது மாதிரி பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான் கேஎல் ராகுல். இங்க பாரு, ஏற்கனவே பேசிட்டு கேஎல் ராகுல் ஏற்கனவே கடிப்பாங்க. சரி விடு, வாஷிங்டன் சுந்தர் அக்செப்ட் பண்ண ஆல்ரவுண்ட் பிரில்லியன்ட் இன்னிங்ஸ். நான் கூட மேட்ச் விக்கெட் போச்சு, சரி சரிஞ்சிரு மாட்டிருக்கு 160க்கு 4 அப்படின்ட்டு சூப்பரான. எனக்கு வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு பேட்டிங். அந்த இங்கிலாந்துல டெஸ்ட் தான் ஆடுவார், இதே மாதிரி தான் ஆடிட்டே இருப்பார். பால் நின்றுகிட்டே இருப்பாரு. நின்னாரு, சூப்பரா நின்னாரு. சிங்கிள்ஸ் அக்செப்ட் பட்டேல் தான் அதோட. அதாவது வாஷிங்டன் சுந்தர் கூட பாத்துட்டுனா பார்த்தா ஏதோ டெஸ்ட் ஆடின மாதிரி இருந்து, எங்க ரன் அடிச்சாருன்னே தெரியல. ஆனா அக்செப்ட் பட்டேல் ஆடிக்கிட்டே இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அக்செப்ட் பட்டேலும் இன்னொன்னு என்னன்னா, வாஷிங் இங்கிலாந்து பிச்சர்ஸ் ஏத்த பிச்சர்ஸ். ஏன்னா ஒரு பவுண்டரி ஒரு டைமென்ஷன் 80 இருக்கு. இன்னைக்கு வந்து சைடு ஸ்ட்ரெயிட் எல்லாமே பக்கமா இருக்கும், ஸ்கொயர் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த 80 மீட்டர், அந்த 75 மீட்டர் அவருக்கு சிக்ஸ் போர் அதிகமா அடிக்க மாட்டார். ரொட்டேஷன் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. இன்னைக்கு கூட நீங்க வந்து கிரிக்கெட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் சிக்ஸ் அவருக்கு கம்மியா தான் இருக்கும். ரொட்டேஷன் பயங்கரமா பண்ணிருந்திருப்பாரு. அதுதான் இந்திய கிரவுண்ட்ல வந்து அவரால் அது பண்ண முடியாது. பவுண்டரி அப்படி பவர் பிளே இந்த 38ல இருந்து இப்படி எச்சத்தம் போனா 6 போற மாதிரி தான் கிரவுண்ட் இருக்கு இந்தியால. சவுத் ஆப்பிரிக்கால அது மாதிரி தான் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா வச்சுக்கிட்டு அப்ப வந்து சவுத் ஆப்பிரிக்கால போய் ஆடி நினைச்சிட்டு போனீங்கன்னா உங்களாட்டம் முட்டாள் வேற யாருமே கிடையாது. எனக்கு அங்க பிச்சர்ஸ் எல்லாம் சின்ன பிச்சர்ஸ் தான். எனக்கு திலக்வர்மா, ஜோகனஸ்பர்க்லாம் இப்படி கையை நீட்டினா போய் 4 லைன்ல தொட்டு வந்தாங்க. இல்ல நான் அதுதான் சொல்றேன். நீ வாஷிங்டன் சுந்தர் எடுக்கிறது, திலக்வர்மா எடுக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கால பயங்கரமா ஆடினாரு. T20ல பார்த்தோம், அவரும் கை சுத்தினா ஒரு 4 ஓவர் போடக்கூடிய பவுலர் தான். ஒன் டேவிலுமே நல்லா போடுவாரு. வாசி போடுற 2 ஓவர் அவரு நீட்டா போட்டுருவாரு. இல்ல அந்த நீ 4 ஓவர் தான் கொடுக்க போறோம்னா அதுக்கு திலக்வர்மாவே அந்த 4 ஓவர் விக்கெட் எடுக்க. இப்ப வாஷிங்டன் சுந்தருக்கு விக்கெட் பவுலர்னு நினைச்சிட்டு விக்கெட் தர மாட்டேங்கிறாங்க. திலக்வர்மாவை அடிக்க போய் விக்கெட் உள்ளது. நம்ம IPL பார்ப்போம் அதெல்லாம். அது இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன், 2 பேருமே வேணாம் எனக்கு. திலக்வர்மாவும் வேணாம், வாசியும் வேணாம்.
நிதிஷ்குமார் ரெட்டி ஆடிரு, ஹர்திக் பாண்டியா ஆடி, 2 கஷ்டம் பேர்த்தையும் ஆடிரு. கஷ்டம் எப்படியுமே சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஃபாஸ்ட் பவுலிங் தான் ஹெல்ப் ஆக போகுது. கஷ்டம், அது பண்ண மாட்டாங்க. ப்ரோ நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆடலாம். அப்படி நீங்க 2 பேர்த்தையும் ஆடிட்டீங்கன்னா குல்தீப் மாதிரி தரமான ஒரு ஸ்பின்னர் ஆடலாம். குல்தீப்பே நீங்க 2 பேர்த்துக்கு 10 வந்துரும். குல்தீப்பே ஆட மாட்டாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ எப்படி எடுத்துட்டு எனக்கு வேற ஏதாவது சிவாம் குமார் கூப்பிட்டுவாங்க, இல்ல எஸ் ராஜா பூஜாவை கூப்பிட்டுவாங்க, சுயேஷ் சர்மா கூப்பிட்டுவாங்க. எங்க எங்க நீ எங்கேயோ போயிட்டு இருக்க இப்போதைக்கு. கண்டிப்பா இல்ல, வேற யார எந்த ஸ்பின்னர் நீங்க யூஸ் பண்ணலாம்? வாஷி இது வருண் இன்ஜுரி, வேற யார எடுக்கலாம்? வருண் வந்துருவார்ல, இன்ஜுரி தான் வந்துட்டா. அவரு ரொம்ப இன்ஜுரி ப்ரோனா இருக்கிறாரு. வரலைன்னா சிவாம் குமார், எஸ் ராஜ் பூஜா, சுயேஷ் சர்மா, 3 ஆப்ஷன் இருக்குது நம்ம கிட்ட. ஆப்ஷன் இருக்கு, டைம் இருக்கா? குன்னூர் புராக் இப்ப சான்ஸ் இல்ல கொடுத்து குன்னூர் பிரார் வந்து பாத்துட்டுனா எனக்கு தெரிஞ்சு வெளியே பொட்டன்ஷியல் பார்த்து எடுத்த மாதிரி தெரியுது. ஐபிஎல் நம்ம அவர் ஆடவே இல்லை, அவருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றாரு. நீ சொல்ற எஸ் ராஜ் பூஜா எல்லாம் பாத்துட்டுனா டொமஸ்டிக்கா ஆடல, டைரக்டா இப்ப ஹைட்டா இருக்க நல்லா போடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து எடுத்த பிளேயர் அவரு டைரக்டா. அது ஒன் டே மாதிரி பிளேயிங்ல ஆகலாம். இவரு சுயேஷ் சர்மா சொல்றியா? ஓகே, எனக்கு அது கூட ஓகே. சுயேஷ் சர்மா ஒன் டே நம்ம T20 பவுலிங் தான் பாத்துறோம், ஒன் டே கூட ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, நிறைய பேசிட்டோம். இங்கிலாந்து வந்துட்டு அவங்களோட பெஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. ஆனால் 300 அடிச்சிருந்தா நாமளே நீ கொஞ்சம் தடுமாறி இருப்போம். ஏதோ அவங்க ஜோஃப்ராஜா ஜோன்ஸ் டங்கெல்லாம் வச்சு ஏமாத்திடலான்னு பார்த்தாங்க. வழக்கமாக T20 எப்படி போட்டோமோ அது மாதிரி இல்லை, இங்கே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரு கில்லு கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. பார்ப்போம் அடுத்ததுல ரோஹித் சர்மா விராட் கோலி பர்ஃபார்மன்ஸ்ல எப்படி பண்றாங்கன்ட்டு. அடுத்த மேட்சோட ப்ரிவியூல எல்லாம் உங்களுக்கு சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய் பாய் பாய்.